ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் அஜீஷ் ஹெல்த் டிப்ஸ் சீரீஸ். தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்றத பற்றி நிறைய பேர் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையில் இந்த வெந்தயம் நம்ம உடலுக்கு என்னெல்லாம் நன்மை செய்யுது, யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், எந்த அளவு சாப்பிடலாம், இந்த வீடியோவில் தினமும் வெந்தயத்தை அளவாக நம்ம எடுத்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய 6 முக்கிய நன்மைகளை பார்க்கலாம். பெனிஃபிட் 1, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவலாம். வெந்தயத்தில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து மற்றும் சில இயற்கை சேர்மங்கள் உணவுக்கு பிறகு இரத்த சர்க்கரை வேகமாக உயர்வதை குறைக்க உதவலாம். குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவர்களிடம் சில ஆய்வுகள் நன்மை காட்டியுள்ளன, ஆனால் இது மருந்துக்கு மாற்று அல்ல. பெனிஃபிட் 2, செரிமானத்தை மேம்படுத்த உதவலாம். வெந்தயத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் மலச்சிக்கலை குறைக்கவும் குடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்கவும் உதவக்கூடும். சிலருக்கு வயிறு நிறைந்த உணர்வையும் தரலாம். பெனிஃபிட் 3, இதய ஆரோக்கியத்திற்கு உதவலாம். சில ஆய்வுகளின்படி வெந்தயத்தை தொடர்ந்து அளவாக எடுத்துக்கொள்வது மொத்த கொலஸ்ட்ரால் மற்றும் LDL கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவக்கூடும். இதய ஆரோக்கியத்திற்கு இது ஒரு நல்ல ஆதரவாக இருக்கலாம். பெனிஃபிட் 4, பசியை கட்டுப்படுத்த உதவலாம். வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்து நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தரக்கூடும். இதனால் அடிக்கடி சாப்பிடும் பழக்கம் குறைய உதவலாம். இருப்பினும் வெறும் வெந்தயம் மட்டும் உடல் எடையை குறைக்கும் என்று உறுதியான ஆதாரம் இல்லை. ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் உடற்பயிற்சியும் அவசியம். பெனிஃபிட் 5, கொலஸ்ட்ரால் அளவை சீராக வைத்திருக்க உதவலாம். வெந்தயத்தில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து மற்றும் பிற தாவர சேர்மங்கள் கொலஸ்ட்ரால் அளவை ஆரோக்கியமான வரம்பில் வைத்திருக்க உதவக்கூடும். இருப்பினும் இது மட்டும் போதுமான சிகிச்சையாக கருதக்கூடாது. சீரான உணவு முறை, உடற்பயிற்சி மற்றும் மருத்துவரின் ஆலோசனையும் அவசியம். பெனிஃபிட் 6, ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள். வெந்தயத்தில் உள்ள சில தாவர சேர்மங்கள் உடலில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவும் அலர்ஜியை கட்டுப்படுத்தவும் உதவக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கலாம். இந்த துறையில் இன்னும் அதிகமான மனித ஆய்வுகள் தேவைப்படுகிறது. யார் கவனமாக இருக்க வேண்டும்? கர்ப்பிணிகள் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் அதிக அளவில் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. டயபெட்டிஸ் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் வெந்தயம் இரத்த சர்க்கரையை மேலும் குறைக்கக்கூடும் என்பதால் மருத்துவரிடம் ஆலோசிக்க வேண்டும். அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு, வாந்தி உணர்வு போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். வெந்தயம் ஒரு சாதாரண சமையல் பொருள் மட்டுமல்ல, சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு பாரம்பரிய உணவுப் பொருள். ஆனால் எந்த ஒரு உணவும் தனியாக நோய்களை குணப்படுத்தாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சமநிலையான உணவு, உடற்பயிற்சி மற்றும் மருத்துவரின் ஆலோசனையுடன் சேர்த்தே இதை பயன்படுத்துங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான தகவலோடு உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். உணவே மருந்து, ஆரோக்கியமே முதல் செல்வம்.